தமிழ் திரையுலகிலும் ஆந்திரா, கர்நாடகா என்று தென்னகம் முழுவதும் தன்னுடைய நடிப்பு திறமையால் புகழ்கொடி நாட்டியவர் திருமதி சௌகார் ஜானகி அம்மையார் அவர்கள். அந்த நீண்ட நெடிய திரைப்பட வரலாற்றில் ஒரு தனி முத்திரை பதித்தவர். கலைமாமணி விருது பெற்றவர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர், பல மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களுக்குரிய சிறப்பு விருதுகளை எல்லாம் பெற்று தனித்துவமான தனி நடிப்பு திறமையின் மூலமாக தன்னை நிலைநாட்டிக் கொண்டவர் மறைந்த அம்மா சௌகார் ஜானகி அவர்கள். ரொம்ப தமிழிலும் நன்றாக பேசுவார், உச்சரிப்பு அவ்வளவு கச்சிதமாக இருக்கும். அதே போன்று ஆங்கிலத்திலும் சளைக்காமல் அதே அவருடைய ப்ரொனவுன்சியேஷன், அவருடைய ஆங்கில உபயோகிக்கின்ற வார்த்தைகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். நன்றாக சமையல் செய்யக்கூடிய சக நடிகர்களுக்கு திரைப்பட நிகழ்ச்சி நடைபெறுகிற போதெல்லாம் அவர்களுக்கு வேண்டிய உணவையெல்லாம் அவரே தயாரித்து கொண்டு போய், அதுவும் குறிப்பாக அசைவ உணவு தயாரித்து பரிமாறுவதில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உபசரிப்பிலும் முன்னணியில் இருந்தவர் என்று நம்முடைய பல துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தெரிவிக்கின்றார்கள். ரொம்ப பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர், சிறந்த பண்பாளர். அவர் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிற அவர் குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்பட துறைக்கு ஒரு பெரிய இழப்பு என்று நான் கருதுகின்றேன். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் திரையுலகினுடைய மூத்த கலைஞர், பல தலைமுறை நடிகர்களை, இயக்குநர்களை பார்த்த ஒருவர், தனக்கென ஒரு தனி முத்திரையான ஒரு நடிப்பு, அவங்க திரையில் தோன்றினாலே அது கே. பாலச்சந்திர ஐயாவினுடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், சிவாஜி கணேசன் ஐயா, புரட்சித் தலைவர் ஐயா அவங்களுடைய அந்த படங்களாக இருக்கட்டும், தனக்கென்று ஒரு தனிப்பாணி, ஒரு நடிப்பை கொண்ட ஒரு மாபெரும் கலைஞர். அவர் தன்னுடைய அந்த இறுதி காலகட்டத்தில் கூட மிகுந்த வாஞ்சை கொண்டு எங்களுடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களினுடைய வளர்ச்சியின் மீதும் சமகாலத்தில் நடந்து வரக்கூடிய பல்வேறு விஷயங்களை குறித்தும் அக்கறை கொண்ட ஒரு மாமனிதர், எல்லோருடன் அன்பாக பழகக்கூடியவர். அம்மாவுடைய மறைவு ஒரு பேரிழப்பு கலைகளுக்கு இறைவனின் திருப்பாதங்களில் அவருடைய ஆன்மா சாந்தியடைய நானும் வேண்டுகிறேன். அவரை இழந்து வாடக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் எங்களுடைய துக்கத்தை கண்டோலன்ஸ் நாங்கள் பதிவு. நன்றி.